வீட்டில் தினசரி நீரிழிவை நிர்வகிப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் என்ன? வீட்டில் நீரிழிவை நிர்வகிப்பது ஒரு பெரிய விஷயத்தை செய்வது பற்றியது அல்ல. இது ஒரு எளிய, தொடர்ச்சியான தினசரி வழக்கத்தை பின்பற்றுவது பற்றியது. அடிப்படைகளில் சரியான நேரத்தில் சீரான உணவை உண்பது, உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பது, நல்ல தூக்கத்தை பெறுவது மற்றும் உங்கள் மருத்துவர் அறிவுறுத்தியபடி சரியாக மருந்துகளை எடுப்பது அடங்கும். உணவுடன் ஆரம்பிக்கலாம். நாள் முழுவதும் வழக்கமான நிலையான நேரங்களில் 5 முதல் 6 சிறிய சீரான உணவை உண்ண முயற்சிக்கவும். உணவை தவிர்ப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் இது இரத்த குளுக்கோஸ் அளவுகளில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சேர்க்கப்பட்ட சர்க்கரை, வறுத்த உணவுகள் மற்றும் இனிப்புகள், சிப்ஸ், பர்கர்கள் மற்றும் பேக்கேஜ் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் போன்ற மிகவும் பதப்படுத்தப்பட்ட பொருட்களை குறைக்கவும். காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் போதுமான புரதம் கொண்ட வீட்டில் சமைத்த உணவு எப்போதும் சிறந்த தேர்வாகும். உடல் செயல்பாடு சமமாக முக்கியமானது. பெரும்பாலான நாட்களில் குறைந்தது 30 நிமிடங்கள் விரைவான நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சிக்கு இலக்கு வைக்கவும். இதனுடன் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சிக்கவும். ஒவ்வொரு மணி நேரமும் எழுந்து நிற்பது மற்றும் நீட்சி செய்வது, லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டுகளை எடுப்பது, வாகனத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக குறுகிய தூரங்களை நடப்பது போன்ற எளிய பழக்கங்கள். நீரேற்றம் மற்றும் தூக்கமும் ஒரு பங்கு வகிக்கின்றன. உங்கள் மருத்துவர் வேறு விதமாக அறிவுறுத்தாவிட்டால் ஒரு நாளைக்கு சுமார் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் போதுமான அளவு குடிக்கவும். ஒவ்வொரு இரவும் குறைந்தது 7 மணி நேரம் தூங்க முயற்சிக்கவும். நீங்கள் புகைப்பிடித்தால் அல்லது மது அருந்தினால் குறைத்தல் அல்லது விடுவது இரத்த குளுக்கோஸ் கட்டுப்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தலாம். மற்றொரு முக்கிய படி உங்கள் இரத்த குளுக்கோஸை கண்காணிப்பது. உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தபடி உங்கள் குளுக்கோஸ் அளவுகளை சரியாக சரிபார்க்கவும். சிலர் தினசரி அல்லது ஒரு நாளில் பல முறை சரிபார்க்க வேண்டியிருக்கலாம். மற்றவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை சரிபார்க்க வேண்டியிருக்கலாம். நோட்புக், கேலண்டர் அல்லது ஃபோன் குறிப்புகளை பயன்படுத்தி உங்கள் ரீடிங்குகளை கண்காணிப்பது உங்களுக்கும் உங்கள் மருத்துவருக்கும் வடிவங்களை புரிந்து கொள்ளவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவும். மிக முக்கியமாக, உங்கள் மருந்துகளை தவிர்க்காதீர்கள். பரிந்துரைக்கப்பட்டபடி சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதேனும் பக்க விளைவுகள் அல்லது சிரமங்களை நீங்கள் கவனித்தால் மருந்துகளை சொந்தமாக நிறுத்துவதற்கு பதிலாக உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள். எளிய ஆனால் தொடர்ச்சியான தினசரி பழக்கங்களால் வீட்டில் நீரிழிவை திறம்பட நிர்வகிக்க முடியும். சிலரில் நல்ல நீண்ட கால குளுக்கோஸ் மற்றும் HbA1c கட்டுப்பாடு மருத்துவ வழிகாட்டுதலின் கீழ் மருந்துகளின் தேவையை கூட குறைக்கலாம். முக்கியமானது நிலைத்தன்மை. ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படும் சிறிய படிகள் உங்கள் ஆரோக்கியத்தில் நீடித்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.